கிடையுடன் 60 பாகை சாய்ந்துள்ள இயக்கப்பாட்டு சக்தி ஈயுடன் ஒரு துணிக்கை எறியப்பட்டது. துணிக்கையானது இயங்கும் எறிய பாதையின் உச்சியை கடக்கும் போது அதன் அழுத்த சக்தியை தருவது. ரைட், வளமையா இயக்க சக்தியை தான் கேட்கிறவங்க பாருங்க. டீட்டா கோணம் யூன்ற கதியோட எறியப்படுது. அப்ப இவ்விடத்தை உள்ள கிடை வேகம் இந்த நாங்க யூவை நாங்க ரெண்டா பிரிக்கலாம். உண்டு யூ கொஸ் டீட்டா கோணத்தில் கொஸ்ன்னு படிச்சிருக்கோம். அடுத்தது யூ சைன் டீட்டா. ரைட், இப்போ எங்களுக்கு இந்த யூ கொஸ் டீட்டான்றது கிடையான வேகம் ஒரு காலம் மாறாதுன்னா 6 முடுகள் போய் நிலைக்குத்தா இருக்கும். அப்ப கிடை 6 முடுகள் 0. இவ்விடத்தையும் யூ கொஸ் டீட்டா தான் இருக்க போது, இவ்விடத்தையும் யூ கொஸ் டீட்டா தான் இருக்க போது, இங்கேயும் அதே யூ கொஸ் டீட்டா தான் இருக்க போது. இதுதான் அந்த அதிவேறு உயரம் h என்று வைக்கிறோம். ரைட், அப்ப இது பொது தியரி ஒன்றுக்கு போயிட்டு பார்ப்போம். அப்ப இதுல இ என்று சொல்லிருக்கான். இ என்று போகும். நாங்க அதை பண்ண இ நோட் என்று வைப்போம். ஆரம்ப இயக்க சக்தியை இ நோட் என்று வைப்போம். அது ½ mu வர்க்கம் என்று சொல்லுவோம். இ நோட் சமன் ½ mu வர்க்கம். இது இயக்க சக்தி. அப்ப இவ்விடத்தை உள்ள இயக்க சக்தியை நாங்க கண்டவென்றால் அதை இதுல இ என்று வைச்சோம். இந்த இ சமன் என்ன வரப்போற ½ mu cos theta என்ற வர்க்கம். அப்ப என்ன ½ mu வர்க்கம் cos வர்க்கம் theta. விளங்குதா? அப்ப இது இ நோட் என்று போடலாம். இவருக்கு பதிலாக இ நோட் என்று போடலாம். அப்ப இ நோட் cos வர்க்கம் theta இதுதான் என்ன இ. அப்ப இது அநேகமா இப்ப வருது இந்த கேள்வி பாத்தீங்களா? அப்ப இது ஒரு பொது சமன்பாடா வச்சு கொண்டு செய்தா சரி. அப்ப உங்களுக்கு இப்ப கேட்கப்பட்ட கேள்வியில தீட்டாவில் இருந்திருக்கிறாங்க 60 பாகம் இல்லையா? கேட்ட கேள்வி இது இயக்க சக்திக்கு தான் எழுதியிருக்க. இது இயக்க சக்தி தான் எழுதிருக்க. கேட்ட கேள்வி அழுத்த சக்தி. பலமே இயக்க சக்தி வர்றது பாசிட்டிவ்ல வந்துருக்கு. அப்ப எங்களுக்கு இ சமன் என்ன வரப்போறார் இ நோட் கொஸ் வர்க்கம் தீட்டாக்கு பதிலா என்ன 60 பாகம். அப்ப கொஸ் வர்க்கம் 60 என்ன கொஸ் 60 அரை கொஸ் வர்க்கம் 60 கால். அப்ப இ நோட் பை 4 இதான் இ. அப்ப ஆரம்ப சக்தியின் காமடங்கு தான் இ நோட். அப்ப இவர் இது பொதுவா நான் இப்ப இந்த கேள்வி சொல்றேன். இப்ப அவன் இ என்று சொல்லியிருக்கான். இயக்க சக்தி இ என்று தான் சொல்லியிருக்கான். அப்ப அழுத்த சக்தி அப்ப இயக்க சக்தி ஆரம்ப இயக்க சக்தி இ என்றால் இப்ப இங்க உள்ள சக்தி என்று கேட்டால் இ பை 4. நான் இங்க இ நோட் என்று வச்சிருக்கேன். ரெண்டையும் வித்தியாசம் காட்டுறபடியா தியரி நிறுவனத்துக்கு. இப்ப இந்த கேள்வியின்படி இ நோட் பை 4 எங்க இங்க இது என்னது கைனடிக் எனர்ஜி. அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜியும் கைனடிக் எனர்ஜியும் சேர்ந்ததான் எங்களுக்கு என்ன டோட்டல் எனர்ஜி. அது ஆரம்ப இயக்க சக்திக்கு சமனா இருக்கு. ரைட், அப்ப எங்களுக்கு இப்ப கைனடிக் எனர்ஜி இ பை 4 என்று கண்டிருக்கோம். இது இ இது பி பொட்டன்ஷியல் எனர்ஜி அங்க இருக்கிறாங்க. பி சமன் 3e by 4 முக்கால் என்ன e by 4 e ல இருந்து கழிச்சால் 3e ன் கீழ் 4. கேக்குறீங்களா? ரைட்.